இந்த இரும்பு தங்கத்தை விட ஒரு காலத்தில் விலை மதிப்பில் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? கிட்டத்தட்ட 5300 வருடங்கள் பழமையான இந்த இரும்பு பொருட்கள் எகிப்திய பிரமிடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பூமியில் உருவாக்கப்பட்ட இரும்பு பொருள் அல்ல, மாறாக விண்கற்கள் அழைக்கப்படும் மீட்டியரைட்ஸ் அல்லது விண் துகள்களிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு. பூமியில் விழும் பல வகையான விண்கற்கள் இருக்கின்றது. அதில் இரும்பினால் ஆன மீட்டியரைட்களும் உண்டு. பூமியின் வளிமண்டலத்திற்குள் வரும்பொழுது அது எரிந்து கொண்டு மிக பிரகாசமாக இரவை பகலாக்கும் அளவிற்கு வெளிச்சத்தோடு உள்ளே வரும். பல நேரங்களில் பூமியில் விழுவதற்கு முன்பு வானில் வெடித்து பல துகள்களாக கீழே விழும். இவ்வாறு விழும் துகள்களில் பல நேரங்களில் இரும்பு இருக்கும். அதனை பண்டைய நாகரிகங்கள் எடுத்து பயன்படுத்தியுள்ளனர். ஆயினும் இது கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கும். இந்த இரும்பு விண்வெளியிலிருந்து தான் வந்தது என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்றால், இதில் 5% மேல் நிக்கல் என்ற உலோகம் இருக்கும். பூமியில் கிடைக்கும் இரும்பில் அது இருக்காது. அதே சமயத்தில் அந்த பொருளை வெட்டினால் இந்த வகையான வடிவங்கள் அதில் இருக்கும். இது விண்வெளியில் இரும்பு பல கோடி ஆண்டுகளாக பொறுமையாக குளிர்ச்சி அடைந்ததனால் இவ்வகையான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்கள் உருவாகும். இவ்வகையான இரும்பு பூமியில் இருந்தால் அது பூமியில் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல, மாறாக விண்வெளியில் உருவான இரும்பு என்று உறுதி செய்கிறார்கள். இன்றளவும் பலர் இவ்வகையான இரும்புகளில் பல பொருட்களை செய்கின்றார்கள்.